ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட முன்னோர்கள் தினசரி உணவில் அதிகமாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான சிறுதானியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதாங்க குதிரைவாலி. இன்றைக்கி பலரும் சர்க்கரை நோய், உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், செரிமான பிரச்சனைகள் இதால் பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் உதவக்கூடிய ஒரு உணவு தாங்க இந்த குதிரைவாலி. குதிரை போல பலம் தரக்கூடிய ஒரு தானியம் அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேரே குதிரைவாலி அப்படின்னு வந்துச்சு. இது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தருது. இந்த வீடியோவில் குதிரைவாலி அரிசினா என்ன, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, தினமும் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியான முறையில் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் யாருக்கெல்லாம் குதிரைவாலி அரிசினா தெரியும், யாரெல்லாம் குதிரைவாலி அரிசி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. குதிரைவாலி அப்படிங்கிறது பாரம்பரியமான ஒரு சிறுதானியம். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வரக்கூடிய ஒரு சிறுதானியம் தான். இப்போ மறுபடியும் மக்களோட கவனத்தை ஈர்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த உணவை நீங்கள் எடுக்க அதோட நன்மைகள் நமக்கு உடலில் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. இன்றைக்கி பலரும் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு இருக்காங்க. வெள்ளை அரிசியை சாப்பிட்டா ரத்த சர்க்கரை அளவு வேகமாக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் குதிரைவாலி அரிசியை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த அரிசி இருக்குல்ல, இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இன்சுலினோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும், நீரிழிவு அபாயத்தை குறைக்கிறதுக்கும் கூட பயன்படுது. இதை கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக எடுத்துக்கலாம். இரண்டாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த அரிசி உதவுது. உடல் பருமனால் பல நோய்கள் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு காரணம்னாலும் உடல் எடையை சொல்லலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் உணவு பழக்கத்தை மாற்றி ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உடல் பருமன் அதிகமாகுது. ஆனால் இந்த குதிரைவாலி அரிசியை நீங்கள் எடுக்கிறப்ப உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு ரொம்ப நேரம் நிறைந்த உணர்வு கொடுக்கும். பசி வராது. ஜங்க் ஃபுட் சாப்பிடணுங்கிற எண்ணம் குறைஞ்சிரும். கலோரிகள் சாப்பிட்றதும் குறைஞ்சிரும். இதனால உடல் எடை ஈஸியாக குறைச்சிக்க முடியும். மூன்றாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அரிசி பயன்படுத்துறது. சிலர் மலச்சிக்கல், வயிறு உப்புசம், செரிமான கோளாறு இது மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்படுவாங்க. இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடல் இயக்கத்தை மேம்படுத்த பயன்படுது. இதனால மலச்சிக்கல் குறையும், குடல் ஆரோக்கியம் மேம்படும், வயிறு லேசாக இருக்கும். நான்காவது நன்மை, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரிசி பயன்படுது. இதய நோய்கள் இப்போல்லாம் அதிகரிச்சுட்டு வருது. குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்தெல்லாம் இதய ஆரோக்கியத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனால் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. ஐந்தாவது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு குதிரைவாலி அரிசி பயன்படுது. முக்கியமாக 40 வயசுக்கு அப்புறமா எலும்புகள் பலவீனமடைய ஆரம்பிச்சிடும். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் 30 வயசு தாண்டினோடையே முழங்கால் வலி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது. ஆனால் குதிரைவாலியில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம்லாம் எலும்பு வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவுது. இதை கண்டிப்பாக வயசானவங்க எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். வயதானவங்கலாம் 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளையாவது குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறப்ப மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ஆறாவது நன்மை, இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இந்த உணவு பயன்படுது. பெண்களுக்கு இரத்த சோகை அதிகமாகவே இப்போலாம் இருக்குது. ஆனால் குதிரைவாலியில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு உதவி பண்ணுது, சோர்வை குறைக்குது, உடலுக்கு சக்தியை கொடுக்குது, இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வர்றதுக்கான அபாயத்தையும் குறைக்குது. இரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கு இந்த அரிசி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அரிசி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கர்ப்ப கால டைமில் இரத்த சோகை நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அரிசி எடுத்துக்கிறது நல்லது.
ஏழாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த அரிசி பயன்படுது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சுன்னா அடிக்கடி நோய்களுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, இருமல் வர்றது, காய்ச்சல் வர்றது இதெல்லாம் இருக்கும். ஆனால் குதிரைவாலி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இது உங்களோட உடலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. செல்களை பாதுகாக்கிறதுக்கும், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜை குறைக்கிறதுக்கும், இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பயன்படுது. அதனால் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்றுகள்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு பயன்படுது. எட்டாவது நன்மை, கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாக குதிரைவாலி அரிசி இருக்குது. கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடலோட முக்கிய உறுப்பாக இருக்குது. குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய இயற்கை ஊட்டச்சத்துக்கள் கல்லீரலோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், கல்லீரலை சுத்தமாக்குது, மெட்டபாலிசத்தை மேம்படுத்துது. கல்லீரலுக்கு ஒரு டீடாக்ஸ் உணவாக குதிரைவாலி அரிசி இருக்குது. ஒன்பதாவது நன்மை, சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. காலையில் எழுந்ததுமே சிலருக்கெல்லாம் உடல் ரொம்ப சோர்வாக இருக்கும். எழுந்திருக்கிறப்பவே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உடலுக்கு சக்தியை தர்றதுக்கு குதிரைவாலி அரிசி பயன்படுது. குதிரைவாலி அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்குது. இது சிக்கலான கார்போஹைட்ரேட். இது மெதுவாக தான் சக்தியை வெளியிடும், கொஞ்சம் கொஞ்சமாக. இதனால் ரொம்ப நேரத்துக்கு உங்கள் உடலுக்கு சக்தி கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும், வேலை செய்கிறதுக்கான திறன் கிடைக்கும், உடல் சோர்வு குறையும், வேலை செய்கிற திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி அப்படிங்கிறது இந்த குதிரைவாலி அரிசியை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். 10வது நன்மை, நீண்ட ஆயுளுக்கு இந்த அரிசி பயன்படுது. நம்மளோட முன்னோர்கள் சிறுதானியங்களை அதிகமாக சாப்பிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய ஆரோக்கியம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு இந்த ஒரு உணவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். குதிரைவாலியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், தாதுக்கள்லாம் உடலோட பல உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால நீண்ட ஆயுளுக்கு இந்த குதிரைவாலி அரிசிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. குதிரைவாலியை நீங்கள் எப்படி சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த குதிரைவாலி அரிசியை சர்க்கரை நோயாளிகள், உடல் எடையை குறைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, வயதானவர்கள், பெண்கள், இதய நோய் அபாயம் இருக்கிறவங்கலாம், கடின வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த குதிரைவாலி அரிசியை தவிர்க்கணும் அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, செரிமானம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த குதிரைவாலி அரிசியை சாதமாக செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது எடுத்துக்கிறப்ப இதோட பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்க. அதனால் அளவோடு எடுத்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவில் குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.